ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலை விசிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் QTDMல இருக்கிற யூனிட் 3 கேம் அண்ட் டெசிஷன் தியரிஸ்க்கான வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஜஸ்ட் ஒரு தியரி கண்டென்ட்டாக இருக்கும். இந்த தியரிஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதை நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட சம் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அதோட கண்டென்ட். அண்ட் தென் நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை நீட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் நாங்கள் போட்டுருவோம். டெசிஷன் அண்ட் கேம் தியரிஸ் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டெசிஷன் மேக்கிங்கான ஒரு கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து கேம் தியரின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். கேம் தியரி பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேர் விளையாடுற ஒரு செஸ் கேம் எடுத்துக்கங்க. அதில் வந்து 2 பேருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த கேம் ஒரு பிளேயர் தான் வின் பண்ணுவார். அப்போது அவங்களோட தியரி வந்து எந்த தியரி அவங்களோட கேமை வந்து வின் பண்ண வைக்கும் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு, இல்லை 2 பர்சனுமே 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா யார் அதில் வின் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இத்தனை கொஷின்ஸ் இருக்கிற அந்த செஸ் போர்ட் கேமில் சம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த டெக்னிக்ஸ் எப்படி அவங்க யூஸ் பண்ணுவாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் டெசிஷன்ஸ் தானே. அப்போ பல டெசிஷன்ஸ் எடுத்து அதில் அவங்க லூஸ் பண்ணுறாங்களா வின் பண்ணுறாங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் தான் அவங்களால ஸ்ட்ராட்டஜிஸ் மேக் பண்ண முடியும். அந்த டெசிஷன்ஸ்க்காக தான் நம்ம இந்த கேம் தியரி வந்து நம்ம இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். இப்போ இதோட மீனிங் பாருங்க. when 2 or more rational opponents are engaged under a situation or conflict and competition, then in this condition the study of decision making is known as game theory. இப்போ நம்ம ஓவரலாக சொன்ன விஷயம் தான். நீங்கள் இந்த டெஃபினேஷனை ஜஸ்ட் எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். in 2 marks. நெக்ஸ்ட் 2% zero sum கேம். இப்போ நம்ம ஃபர்தராக இதோட ப்ராப்ளம்ஸ் அண்டு ஓவர் எக்ஸ்பிளனேஷன் போகிறதுக்கு முன்னாடி சில மெயினான விஷயங்கள்னு ஒரு சிலது இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம். 2% zero sum கேம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம செஸ் போர்ட் கேமை தான் நம்ம எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணணும். 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் ஜெயிச்சார் அப்படின்னா இன்னொருத்தர் ஆப்வியஸ்லி அவங்க லாஸ் பண்ணுவாங்க. இதே கான்செப்ட் தான். அப்போ ஜீரோ சம் கேம்ன்றது 2 பேர் அந்த கேமை வந்து ப்ளே பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த கேம் ஒரு பிளேயர் தான் அதில் வின் பண்ணுவார், இன்னொருத்தர் அதை லூஸ் பண்ணியிருப்பார். இது கான்செப்ட். இப்போ சேடல் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதை வந்து நான் ஒரு மேட்ரிக்ஸை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே பாருங்க, 1 செகண்ட். இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ்னு வச்சுங்க, இது ஒரு கொஸ்டின், இது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரோல வந்து எது மினிமம்னு பாருங்க. 12 இஸ் அ மினிமம். அப்போது இந்த மாதிரி நீங்கள் மினிமம் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிம்பிள் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து ரோ வைஸ். இப்போ காலம் வைஸ் நம்ம மேக்ஸிமம் செக் பண்ணோம். காலம் வைஸ் மேக்ஸிமம், ஃபர்ஸ்ட் காலமில் மேக்ஸிமம் வந்து 40. அப்போ இதே மாதிரி செகண்ட் 3 4 இந்த மாதிரி காலம்ஸில் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அதுக்கு வேற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த மினிமம்க்கு கொடுத்த சிம்பிளும் மேக்ஸிமம்க்கு கொடுத்த சிம்பிளும் எந்த நம்பருக்கு கிடைச்சிருக்கோ அந்த நம்பர் தான் சேடல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டெஃபினிஷன் போகலாம். நான் இதை சம்மா உங்களுக்கு சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு 1 லைனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஓகே, இப்போ இதில் வந்து இதில் நான் அதில் கொடுத்துருக்கிறது தான். பட் இதில் நான் ஒரு மெயினான ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மோர் தென் ஒன் சேடல் பாயிண்ட்ன்றது ஒரு சம்முக்கு இருக்கலாம் அப்படின்றாங்க. இல்லாட்டி அந்த சம்மில் எந்த ஒரு சேடல் பாயிண்ட்டுமே இல்லாமல் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் தி கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் தான் வின் பண்ணுவார், இன்னொருத்தர் லூஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த ஒரு பர்சன் வின் பண்ணுறதுக்கு அவர் செர்டன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அவருக்கே எக்ஸ்பெக்டடாக ஒரு சில விஷயம் தெரியும்ல. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து இன்னைக்கு ப்ரொடக்ஷன் இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பண்ணால் போதுன்ற ஒரு விஷயன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் அச்சீவ் பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவரோட அந்த விஷனுக்கு ஏற்ற ரிசல்ட் தான் கிடைக்கும். அப்போ அதுதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு சொல்கிறோம். அப்போ அவர் 500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 500 யூனிட்ஸ்க்கான ப்ராஃபிட்ஸ் அவருக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். இதே சேம் கான்செப்ட் தான். அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து ஒரு பிளேயருக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து வேல்யூ ஆஃப் தி கேம்னு சொல்லுவோம். இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து மேக்ஸ் மினி அண்ட் மினி மேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இப்போ வந்து மேக்ஸிமமில் மினிமமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் மினிமமில் மேக்ஸிமமாகவும் நீங்கள் செக் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேடல் பாயிண்ட்டும் இதுவுமே வேல்யூ ஆஃப் தி கேமும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஃபுல்ஃபில்டான ஒரு கேம்
அதனால இதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மேக்ஸ் மினி அண்ட் மினி மேக்ஸி. இது வந்து நம்ம சம்ல பார்த்துடலாம். சம்ல வந்து நீங்க மேக்ஸிமம்ல மினிமம் எதுன்னு செக் பண்ணுவீங்க, மினிமம் எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு அதுல மேக்ஸிமம் எதுன்னு செக் பண்ணுவீங்க. இப்போ இந்த மேக்ஸ் மினியும் மினி மேக்ஸும் வந்து சிமிலரா இருந்தது அப்படின்னா அது கூட வேல்யூ ஆஃப் தி கேமும் சேம் வேல்யூவா இருக்கு அப்படின்னும் போது அந்த கேம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். அப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏற்ற ரிவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அது வந்து 100% வந்து அந்த கேம் ஃபுல்ஃபில்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ப்ராபபிலிட்டி இந்த கேம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து ஒரே ஒரு பர்சனுக்கு தான் கிடைக்கும். எப்படின்னா அந்த ரெண்டு பிளேயர்ல ஒருத்தர் தான் வின் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தால எக்ஸாம்பிள் நம்ம செஸ் போர்டு தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நீங்க நிறைய 2 persons விளையாடுற கேம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து ஒரே ஒரு பர்சனுக்கு தான் கிடைக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான். நெக்ஸ்ட் ஒன், பியூர் ஸ்ட்ராட்டஜி, மிக்சட் ஸ்ட்ராட்டஜி. பியூர் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் ரெண்டு பிளேயருமே ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேரு பியூர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் கெயின் டு மினிமைஸ் லாசஸ், இதுதான் இருக்கும். ஏன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ரெண்டு பேருமே யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரோட விஷயமே என்னவா இருக்கும், கெயின்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணணும், லாசஸை மினிமைஸ் பண்ணணும், இப்படிதான் இருக்கும். இதே நீங்க மிக்சட் ஸ்ட்ராட்டஜியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். இது வந்து நீங்க இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும், ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் அது வந்து 100% கிடையாது, ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ரிலேட் பண்றதுக்காக நான் சொல்றேன். இப்போ வந்து இன்னொரு பர்சன் ஆப்போனன்ட் பிளேயர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு ஸ்பெக்குலேஷன் மாதிரி ஒன்று ட்ரை பண்றாரு. ஸ்பெக்குலேஷன் என்னன்னா இப்போ வந்து அவர் ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாரு. அவர் வந்து அந்த கேமை வந்து டைவர்ட் பண்ணி உங்களை வந்து லாஸுக்கு புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க வின் பண்ணாதபடி உங்களை லாஸ்க்காக புஷ் பண்றாரு அப்படின்னா அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. அப்போ அவர் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல, அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காரு. அப்போ இதுதான் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். இது எல்லாமே கலந்து தான் அவர் அந்த கேம்ல பிளே பண்றாரு. ஸோ அவருக்கான என்ன சொல்லலாம், அவருக்கு வின் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதெல்லாம் அவர் பண்றாரு. இது பேர் வந்து மிக்சட் ஸ்ட்ராட்டஜி. பட் இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, நம்ம சம்மா போகும்போது இதுல ஒரு சில விஷயம் மட்டும் நீங்க ப்ராப்ளமேட்டிக்காக நீங்கள் பார்ப்பீங்க, அதை மட்டும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இது ஜஸ்ட் அ மீனிங். இப்போ பியூர் ஸ்ட்ராட்டஜியில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது 2 விஷயம், சேடல் பாயிண்ட், வேல்யூ ஆஃப் தி கேம். நான் சேடல் பாயிண்ட் ஆர் வேல்யூ ஆஃப் தி கேம்னு ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சேடல் பாயிண்ட் வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும் மஸ்ட். வேல்யூ ஆஃப் தி கேம்ன்றது பியூர்லேயும் இருக்கும் மிக்சட்லேயும் இருக்கும். பட் என்னன்னா பியூர் ஸ்ட்ராட்டஜியில் சேடல் பாயிண்ட்டாக கிடைக்கிறது வேல்யூ ஆஃப் தி கேமாக இருக்கிறதுக்கு 90% சான்சஸ் இருக்கு, 90 இல்லை 100% சான்ஸ் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேடல் பாயிண்ட்டை நீங்கள் எந்த ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த சேம் வேல்யூ ஆஃப் தி கேமா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டாமினன்ஸ், ரோ அண்ட் காலம். டாமினன்ஸ் வந்து இது ஒரு ரூல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாமினன்ஸ் அதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரோவையும் காலமையும் நம்ம ரிடக்ட் பண்ணி 2x2 மேட்ரிக்ஸாக கொண்டு வரதுக்காக. இதை நான் சம்மில் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் 2x2 ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா நமக்கு அப்போ வேல்யூ ஆஃப் தி கேம்ன்றது ஒன்று கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து 2x2 அந்த மேட்ரிக்ஸை கம்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ வந்து இதில் வந்து 4 ரோ 4 காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 2x2 நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா 20, 15, 25, 14 இந்த 4 வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 2 × 2 இப்படி ஆகிடும். அப்போ இந்த மாதிரி நம்ம கிடைக்கிறதுக்காக நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம். அது 10, 5, 11, 0 இருக்கலாம், 2, 10, 4, 11 இருக்கலாம். பட் நீங்கள் அதை எல்லாத்தையுமே ரிடக்ட் பண்ணுறீங்க. அந்த ரிடக்ஷன் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் இங்கே கொடுத்துருக்கிற டாமினன்ஸ். இந்த டாமினன்ஸ்ன்றது ஒரு ரூலுங்க. நம்ம சம்மில் போகும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்படியே மிக்சட் பாருங்களேன். மிக்சடில் வந்து சால்வ் கிராஃபிக்கலின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் இருக்கும். இது எதனால அப்படின்னா இவங்க காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அப்போ இவங்களுக்கு வந்து 2 விதமான டெக்னிக் இருக்கும். ஸோ அந்த 2 விதமான டெக்னிக்குமே எந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆகுது அப்படின்றது நம்ம செக் பண்ணணும். ரெண்டு பேருமே 2 விதமான டெக்னிக், மல்டிபிள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அப்போ அவங்களோட ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கிராஃபிக்கல்ல வந்து நம்ம ஷோ பண்ணி பாயிண்ட் பண்ணி நம்ம அதுக்கான வேல்யூஸை கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்காக தான் நம்ம கிராஃபிக்கல்லி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மிக்சட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கு. அந்த கிராஃபிக்கலியில் வந்து 2x(n), m(x)2ன்னு சொல்லி 2 விதமான கிராஃப் இருக்கு. நம்ம அந்த கிராஃப்ஸ் எல்லாமே நம்ம சம்மில் பார்க்கலாம். இதுலேயும் டாமினன்ஸ் வருங்க.
ரூல் இருக்கு. இதுலயும் டாமினன்ஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ணணும். எதுக்குன்னா 2x2 அந்த மேட்ரிக்ஸை கம்ப்ரஸ் பண்றதுக்காக. அகைன் வேல்யூ ஆஃப் தி கேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேம் தியரிக்கு வேல்யூ ஆஃப் தி கேம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேம் தியரி, ப்ராப்ளம் சொல்யூஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இதுல நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ், ஒரு 2 மார்க் லெவல்ல இருக்கும். இது என்னன்னா வேல்யூ ஆஃப் தி கேமையும் சேடல் பாயிண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதுல சேடல் பாயிண்ட்டை வேல்யூ ஆஃப் தி கேமும் ஒன்னா இருக்கும்னு நான் பிஃபோரா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரோல ஃபர்ஸ்ட் ரோல எது மினிமம் பாருங்க, செகண்ட் ரோல எது மினிமம் பாருங்க, தேர்டு ஃபோர்த்து எது மினிமம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சிம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிம்பிள் கொடுங்களேன். அது மினிமம்க்கு நீங்க கொடுக்குற ஒரு சிம்பிளா இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காலம் வைஸ் பாருங்க. காலம்ல வரும்போது மேக்ஸிமம் தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் காலம்ல மேக்ஸிமம் 40, செகண்ட் காலம்ல மேக்ஸிமம் 50, தேர்ட்ல 12, ஃபோர்த்தில் 35. இப்போ இதுக்கு எல்லாமே இதுக்கு வேற ஒரு சிம்பிள் கொடுங்க. நீங்க கொடுக்குற சிம்பிள் வந்து மேக்ஸிமம் வேல்யூவை மைண்ட்ல வந்து பிளிங்க் பண்ற மாதிரி இருக்கணும். இது மேக்ஸிமம் வேல்யூவை சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணணும். இப்படி 2 சிம்பிளுமே கொடுத்துக்கிட்டு வச்சுட்ட பிறகு நீங்க போட்ட அந்த மினிமம் சிம்பிளும் மேக்ஸிமம் சிம்பிளும் ஒரு நம்பருக்கு கிடைச்சிருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும், இன்கேஸ் கிடைக்காமலே இருக்கும். சப்போஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை தான் சேடல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இதை நம்ம சம்மா பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் சொல்லிட்டேன், மொத்தமாக சொல்லிட்டேன். நம்ம சம்மில் பார்த்துடலாம்.